ஹே காய்ஸ், குட் மார்னிங். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5 o'clock போல் ஆகுது. நம்ம இன்றைக்கி பெங்களூருக்கு போகிறோம். ஒரு குட்டி பேபி ஷவர் ஈவெண்ட்காக மேக்கப் போடுறதுக்காக போகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபியாக நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் காலையிலே கிளம்பியாச்சு. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. தலை மட்டும் இன்னும் வாரவில்லை. ஆக்சுவலாக போகிற வழியில் அப்படியே கார்லேயே கிட்ட ரீச் ஆகும்போது வரைக்கலான்ட்டு. ஃபேஸ்லேயும் மேக்கப் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் போடல. லிப்ஸ்டிக்கு அப்புறம் ஐப்ரோஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, இந்த ப்ரைடல் விலாகில் இந்த மேக்கப் விலாக், பேபி ஷவர் மேக்கப் விலாகை என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு இன்றைக்கி ஈவினிங் மட்டும் இல்லாமல் நாளைக்கு மார்னிங்கும் இருக்குது. அவங்களே தான் புக் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஆக்சுவலாக ஒரு குட்டி ஃபங்க்ஷனு. நாளைக்கு மார்னிங் தான் பேபி ஷவர் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம பெங்களூர் கிளம்புறோம். வாங்க அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு போகலாம். ஆக்சுவலாக நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் கிட்டு, வேனிட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாம் காரில் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். நம்ம மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம வீட்டிலேருந்து கூகுள் மேப்பில் அரௌண்ட் 6 hours காமிச்சிது ட்ராவலிங் டைம். ஸோ அதான் நாங்கள் அங்கே ஒரு 11 or 12 o'clock ரீச் ஆகுற மாதிரி தான் பிளான் பண்ணி மார்னிங் ஏர்லியராக கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸும் ஆகிடுச்சு. அண்ட் ஆக்சுவலாக இந்த ரூட் செம்ம நீட்டாக இருந்துச்சு கைஸ். நாங்கள் எப்பவும் திருச்செந்தூர் போவோம். அந்த ஹைவேஸை விட திஸ் ரோடு இஸ் ஸோ குட். அப்படியே போகிற வழியில் வியூஸ் எல்லாம் ரசிச்சுட்டே போகணும். என் பின்னாடி இருக்க அந்த ரெட் கலர் பெத்தி இஸ் மை ஹேர் கிட். என்னோட ஹேர் ஸ்டப்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது கைஸ். இன்னைக்கு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட். இவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி 2 or 3 years பிஃபோர் ப்ரீ வெட்டிங் ஷூட் நம்ம தான் பண்ணியிருந்தோம். இது செகண்ட் டைம் அவங்க நம்மளை புக் பண்ணியிருக்கிறது. எப்போ நம்மளோட கிளைண்ட் நம்மளை ரிப்பீட்டடாக புக் பண்ணும்போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் கைஸ். ஆக்சுவலாக அந்த ரூட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு கைஸ். அதை நீங்கள் பார்ப்பீங்க. காட்டு மாடுலாம் இல்லை நீங்கள் கைஸ். இந்த ரூட் ஐஃபோனில் காட்டவே இல்லை. இதெல்லாம் ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் அந்த ரூட் காட்டுது. இது பார்த்தா ஃபாரஸ்ட் ஏரியா வழியாக போகுது. தமிழ்நாடு எல்லை முடிவடைகிறது. இங்கேருந்து கர்நாடகா பார்டரு. ஆனால் என்னன்னா இந்த ரூட் மலை மேலே ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே மலை ஏறிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாகவே இருக்கு. நம்ம கரெக்டாக லொக்கேஷன் போயிடுவோமா? இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு த்ரில்லிங்காக எக்ஸ்பீரியன்ஸு. கூகுள் மேப்பை வச்சு எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனையாக இருக்குது. அது வேற இது ரூட் போதா இல்லையா, ஃபன் இருக்கா பார்ப்போம். மலை ஏறுது. மலை ஏறி கரெக்டாக போகிறோமான்னு தெரியலையே. இல்லைன்னா ரூட் இல்லைன்னா ஃபன்னு தான். சரி பார்ப்போம். லெட்ஸ் சீ. வேற யாரும் இல்லை, இந்த பையன் தான். உனக்கு காது அடைக்குதா? ரெண்டு பேருக்குமே காது அடைக்குது. நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 3 ரூட் கிட்ட காமிச்சிது. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிட்டே இருந்தது கூகுள் மேப்பில். சரி ஆனாலும் நாங்கள் விடாமல் மாறி மாறி காமிச்சது. எப்பவுமே அது மாதிரி ஆகாது. மாறி மாறி காமிச்சது. சரி நம்ம இதிலே போவோன்ட்டு இது டிஸ்டன்ஸும் கொஞ்சம் கிட்ட காமிச்சிது. கிலோமீட்டர்ஸ் கிட்ட காமிக்கவே இந்த ரூட்டை மாறினாலும் மறுபடியும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா வனப்பகுதின்னு போட்டு மலை ஏறுது. நான் மேப்பில் போட்டு பார்த்தா இப்படி 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 போயிருந்தது. ஹேர் பின் மாதிரி இருந்தது. நான் சும்மா பேச்சுக்க சொன்னால் நிஜமாவே ஒரு 5 ஹேர் பின் பெண்ட் இருந்தது கைஸ். அப்புறம் பார்த்தா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போய் பூந்து வருவோம். திடீர்னு ஒரு பயம், டவுட்டு வேற வந்துச்சு. இவ்வளோ தூரம் ஏன் பயம் வந்ததுன்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போட்டால் ரூட்டே காட்டல சுத்தமாக. ஐஃபோனில் போட்டால் ரூட்டே காட்டல. இதில் ரூட்டு நம்ம பஸ்லேருந்து போடவே காட்டுது. அதனாலே ஒரு சின்ன பயம் வந்துச்சு. இவ்வளோ தூரம்
நாங்கள் அங்கே நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அது கர்நாடகா பார்டர் இல்லை கைஸ், ஆந்திராவா தெலுங்கானாவா எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த பார்டரை டச் பண்ணிட்டு போனோம். இந்த ஃபுட்டேஜ்க்கு அப்புறம் தான் போர்டெலாம் பார்த்தா தெலுங்கானா இருந்ததா ஆந்திரா இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அந்த ஊர் பேர் போட்டிருந்தது. அந்த பார்டர்லாம் டச் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். எதுக்கு ஆந்திரா சைடு இல்லை தெலுங்கானா சைடு போச்சுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரூட் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல், சென்னை டு பெங்களூருக்கு. அந்த ரூட் வந்து சூப்பராக இருந்தது, நிறைய வண்டிங்க இல்லை. ஆனால் டோல் பிளாசாவும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணாமல் இருக்கு. அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னால அப்படி இருக்கு போல். ஆனால் ரூட் வந்து சூப்பராக இருந்தது. சேஃப்டி கன்சர்ன் தான் கொஞ்சம். நம்ம ஊர் டோலில் வந்து அங்கங்கே நமக்கு ரெஸ்ட் ஏரியா இருக்கும், பெட்ரோல் பங்க்லாம் இருக்கும். அது சுத்தமாக உள்ள ஒன் வே மாதிரி இருக்குது. போனால் ஒரு பெட்ரோல் பங்க் எங்கேயுமே வந்து வண்டி நிப்பாடுறதுக்கு உண்டான ஸ்பேஸோ எதுவுமே இல்லை. அப்படியே வெறும் ரோடு தான் இருக்குது, கடைங்க எதுவுமே இல்லை கைஸ். சேஃப்டி தான் நைட் டைம்னா ஒரு கன்சர்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல, நாங்கள் பகல் நேரம் போனவே எனக்கு தெரியல கைஸ். அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து கிளைண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம், கீதாஞ்சலி மேரேஜ் ஹால். நீங்கள் என்ன கதைனா உள்ள சிட்டிக்குள்ளே நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். ஆனால் அங்கேருந்து அந்த பேனர்கட்டா நேஷ்னல் பார்க் கிட்ட தான் அந்த ஹாலு, கீதாஞ்சலி ஹாலுன்ட்டு ஒரு ஹால் இருக்குது. அங்கே தான் நம்மளை வர சொல்லியிருந்தாங்க. அங்கே ரீச் ஆகிறதுக்கு பெங்களூர் டிராஃபிக் பற்றி உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 hours கிட்ட செம்ம டிராஃபிக்கில் மாட்டி கடைசியில் 2 o'clock தான் அங்கே போய் 2 or 1:30 போல் அங்கே போய் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். அப்புறம் அங்கே அந்த கீதாஞ்சலி ஹால் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடந்துச்சு. லைட்டாக மேக்கப் எதுவும் போடல, அவங்க செல்ஃபாக பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட் மட்டும் கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் தான் இன்னொரு ஈவெண்ட், ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம மேக்கப் போட்டிருந்தோம். இந்த ஈவெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லைட் பார்ட்டி மேக்கப் லுக் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபார் ஹேர் ஷீ வென்ட் ஃபார் கேர்ள்ஸ் வித் ட்விஸ்டட் ஃப்ரண்ட் வேரியேஷன். அண்ட் இவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஃபோட்டோ ஷூட் நடந்ததில் அதில் வந்து அவங்களுக்கு சன்லைட் மேலே பட்டு அது அந்த ஹீட் ஒத்துக்காமல் அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆகிடுச்சு. அதனால தான் அவங்க கண்ணு நீங்கள் இந்த ஃபுட்டேஜில் பார்க்குற மாதிரி லைட்டாக ஸ்வாலன் ஆகிடுச்சு. ஹாய் கைஸ், see the really tired me. தூக்கமே இல்லை. காலைல 4 o'clock எழுந்திரிச்சு 5க்கெலாம் அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பணுமா. இங்கே ரீச் ஆகிறதுக்கு 10 o'clock கிட்ட ரீச் ஆகிட்டோம் தான். அதுக்கப்புறம் செம்ம டிராஃபிக்கு. அப்புறம் இங்கே வந்து சேர்த்துக்கே 2:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்மளோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஐம் ஸோ டயர்ட். எப்படி இருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ நான் பண்ண ஒர்க்கை பார்ப்பீங்க, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இல்லை நான் இங்கே சைடில் எங்கேயாச்சும் வரும் பாருங்கள். அது வந்து ஒரு சிம்பிள் பார்ட்டி மேக்கப் லுக் தான். அது நம்ம இன்றைக்கி பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பேபி ஷவருக்கு முன்னால் ஒரு குட்டி ஈவெண்ட் மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு சிம்பிளாக இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். நாளைக்கு தான் ஆக்சுவலாக மெயின் பேபி ஷவர் ஈவெண்ட் இருக்குது. நாளைக்கு காலைல மார்னிங் 3 o'clock எழுந்திரிக்கணும் கைஸ். இப்போவும் தூக்கம் இல்லை, நேற்றும் தூக்கம் இல்லை, இருந்தாலும் we have to work hard. ஸோ வந்து அப்போ தான் ரொம்ப டயர்டாகிடுச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9 o'clock ஆகிடுச்சு நைட்டு. இன்னமும் வைண்டப் பண்ணல. இனிமேட்டு தான் நான் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் கைஸ். மார்னிங் வந்து நம்ம 4 o'clockலாம் வந்து ரெடி ஆகிட்டு மேக்கப் போட கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது ஒரு கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி. நமக்கு அங்கேயே ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஃபுட்டேஜில் நம்ம கிளைண்ட் பார்த்திங்கன்னா அவங்க சிம்பிளாக ஒரு கேர்ள்ஸ் ஹேர் டூ கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேக்கப் வந்திங்கன்னா பேசிக் பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் லுக். ஆக்சுவலாக நம்ம இவங்களை வந்து 4 o'clock போயிட்டு ஒரு 7-7:30க்குள்ளே ஐ கெஸ் இவங்களை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இவங்க 6 o'clockலாம் ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1 hour வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். முன்னாள் ஈவெண்ட் இருந்ததால் ரெஸ்ட் எடுக்கணுன்றதால
அவங்க 4 o'clock தான் நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம செஷன் ஆரம்பித்து ஒரு 3 hours வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் லுக் சாரீ ட்ராப்பிங், மேக்கப், ஹேர் டூ, அப்புறம் இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் மாட்டி அவங்கள வந்து ரெடி பண்ணி அழகாக ரெடி பண்ணி நம்ம வந்து அவங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக கொஞ்சம் 7:30 அவங்க போயிட்டு அவங்களுக்கு ஈவெண்ட் ஒரு 9:30 போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு ஃபோட்டோ செஷன் நடந்துச்சு. நான் முடிஞ்ச அந்த அந்த ஃபோட்டோஸையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ண பார்க்குறேன். நீ அவளுக்கு கூட அவன் உனக்கு போட்டோம் எல்லாரும் ஜோரா கை தட்டுங்கப்பா. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்கப்பா. இங்க பாருங்க, அப்படியே இங்க போட்டுங்க. ஒரு 4:30 4:45 போல் தான் வந்து ஆரம்பிச்சிருப்போம். 4:45 போல் ஆரம்பித்து ஒரு 7 அந்த மாதிரி நான் முடிச்சிட்டேன். நான் தனியாக தான் பண்ணுறேன். ஆக்சுவலாக பெங்களூரில் யாரையும் கூட்டிகிட்டு வரல. இங்கே சென்னையில் நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட் யாரை கூட்டிகிட்டு போகணும், தனியாக பண்ணவே அவ்வளோ டைம் எடுத்துச்சு. கரெக்டாக அவங்களுக்கு சொன்ன டைமுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதால், ஏன்னா கிளைண்ட்டும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நேற்று ஒரு ஈவெண்ட் இருந்ததால் அவங்க ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு பார்த்ததால ஒரு கொஞ்சம் 1 hour லேட்டாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இல்லைன்னா நான் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ இது முடிச்சாச்சு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாரீ, மேக்கப், ஹேர் லுக்கர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இப்போ பேங்கிள் செரிமனி மாதிரி பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து ஹோமமில் உட்காருவாங்க போல், தண்ணி மேலே ஊற்றிட்டு ஹோமமில் உட்காருவாங்க போல். அதுக்கு வந்து செகண்ட் சாரீ சேஞ்சு, ஹேர் டூ சேஞ்ச் இருக்குது. அது நம்ம பண்ணிட்டோம்னா கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்க, ஃபோட்டோகிராஃபியும் நம்ம தான் பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி வந்து ஈவெண்ட் ஃபுல்லாக இருந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் நம்ம போகிறோம். எஸ் கைஸ், உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கும் நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க, இல்லைன்னா உங்கள் வெட்டிங்க்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, அப்படி இல்லைனா வேறு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் இங்கே டிஸ்பிளேயில் இங்கே நம்பர் வைக்கிறேன். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுவும் என்னோடய ஹஸ்பண்ட் நம்பர் தான், எங்கள் நம்பர் தான். நீங்கள் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். அண்ட் ஹியர் இஸ் த வாட்டர் செரிமனி கைஸ். அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் எப்படி ஸ்டே ஆகிருக்கு பாருங்கள். அவுட்டோர் ஈவெண்ட்டு, வெளியில் அங்கே கிளைமேட் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக ஹியூமிடிட்டி இருந்துச்சு. சுத்தமாக இல்லாமல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த அவுட்டோர் சுச்சுவேஷனையும் தாக்கு பிடிச்சது நம்ம மேக்கப்பு. இந்த தண்ணியையும் நம்ம மேக்கப் வந்து தாக்கு பிடிச்சது. நீங்கள் வர ஃபுட்டேஜில் பார்ப்பீங்க மேக்கப் அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. நான் டச்சப் எதுவும் பண்ணல. அவங்களுக்கு அந்த நலங்கு வச்சுருந்ததை மட்டும் நம்ம வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டோம். இவங்க இது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹேரை வந்து ஃபுல்லாக ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதிலே வந்து ஜடை மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ டிட் அ லிட்டில் மெஸ்ஸி பிரைட் ஃபார் ஹர். மெஸ்ஸி பிரைட் பண்ணிவிட்டு முல்லைப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க ஹேர் ஃபுல்லாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் இருந்தது அவங்க ஹேர் ஸ்டைலு. டைமே இல்லை, எனக்கு வீடியோ எடுக்க முடியல. அங்கே பாருங்க, குடுன்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு இது வந்து ஃபைனல் ஃபுட்டேஜ். கொஞ்சம் அவங்கள எடுக்கலாம். ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சது. இந்த லாஸ்ட்டு ஃபோட்டோஸ்க்கு வந்து க்ளோஸ்அப் எடுக்கும் போது அவங்க இப்படி தான் இருந்தாங்க. பாருங்க கைஸ். உங்களுக்கும் உங்களோட வெட்டிங் இல்லைனா மற்ற ஈவெண்ட்ஸ்க்கு வந்து மேக்கப்புக்கு, ஃபோட்டோகிராஃபிக்கு புக் பண்ணணுன்னா சொல்லுங்கள். நம்மக்கிட்ட பேக்கேஜ் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் 6Kலேருந்தே ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இது வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இன்னும் இந்த ஆஃபர் வந்து எவ்வளோ நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ப்ரைடாக இருக்கீங்க, இல்லை இந்த இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட அதிகபட்ச பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 15K வரைக்கும் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கு இன்பிட்வீனும் ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். செலக்டட் பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல்ஸும் ஃப்ரீயாக வருது. ஃபோட்டோகிராஃபிக்கும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணலாம். உங்களுக்கு வந்து அவங்க வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பிக் டேக்கு நான் உங்களை மீட் பண்ண ரெடியாக ஹாப்பியாக இருக்கேன்.
अच्छा मेकअप की हैं, बहुत अच्छा मेकअप की हैं, एकदम सुपर, தேங்க்யூ एकदम खुश हो गए। அதுக்கப்புறம் ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை. நாங்கள் எங்கேயும் அங்கே பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கும் எங்கேயும் போகல. பேனர்கேட்டா நேஷ்னல் பார்க் ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம். ஸோ அதனால நாங்கள் வேற எங்கேயும் போகல. அந்த ஈவென்ட் முடிஞ்சதும் நாங்கள் காரை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்து கிளம்பியாச்சு. ஓகே காய்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். காட்டு வேற அப்படியே அடுத்தது சூப்பராக பண்ணியிருந்தீங்க. காரில் வரும்போதெல்லாம் உங்களை தான் பாராட்டிட்டே வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச்.